Hi friends, welcome to Tago Day to Day channel. எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் ப்ரீவியஸாக நாங்கள் எங்கள் சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுக்கும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் எங்கள் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடச்சிருக்கீங்க. நாங்கள் போட்ட வீடியோஸை பார்த்தவங்க, ஷேர் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அண்ட் கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களோட டீம் சார்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டிஷ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்மா. உப்மான்னு சொன்னோடனே தயவு செஞ்சு யாரும் வீடியோலேருந்து வெளியில் போயிட வேணாம். ஏன்னா நம்ம இங்கே கொஞ்சம் கூட ரவையை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவல், அதுவும் கெட்டி அவலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டாக வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க இது. சண்டே நமக்கு ஒரே ஒரு நாள் தாங்க லீவ் கிடைக்குது. எப்படியோ கண்டிப்பாக லேட்டாக தான் எழுந்திரிப்போம். என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது அப்படின்னு எல்லாரும் யோசிப்போம். நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு வர கேப்பில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இது. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், சம்டைம்ஸ் டின்னராகவும் சாப்பிட்லாம், ஏன் மேபி ஸ்நாக்காக கூட இது சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறது, இது செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். அவல் உப்புமா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டம்ளரில் இந்த சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் போல் அவல் போட்டு ஊற வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 டம்ளர் போல் அவல் எடுத்தாச்சு. இப்போ இதை 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு 3வது தண்ணியில் ஊற வச்சிருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அவலை நான் 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறிடுச்சு. ஊற வச்சதுக்கப்புறமா நான் தண்ணியை நல்லா புழிஞ்சு வெறும் அவலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கு 1 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். இது 3ஐயும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை 5 மினிட்ஸ் இப்போ விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவல் உப்புமா செய்கிறதுக்கு மற்ற என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, அப்புறமா சீரகம். இது ரெண்டும் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நிலக்கடலை கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கார்னிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டை முழு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கார்னிஷிங்காகவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு 8 to 7 லீவ்ஸ் போல் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு, ஒரு புளிக்கரண்டி போல் எண்ணெய். நம்ம இதை இப்போ எப்படி குக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுங்க. கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தில் முழு வெங்காயத்தில் ஆட் பண்ணிடாதீங்க. 3/4 போல் தாளிக்கிறதுக்கும் கால் போல் வெங்காயம் நீங்கள் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் தான் இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஏன்னா இதுதான் இந்த டிஷ்ஷுக்கே நல்லா டேஸ்ட் தரப்போகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க அந்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த அவலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா? ஸோ இப்போ உப்பு நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டிங்க்கு கொண்டு போயிடலாம். சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை கார்னிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கார்னிஷிங்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பின்ன நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷிங்காக முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா டின்னருக்கும் சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸோ கெஸ்ட்ஸோ வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக நம்ம ஒரு ஸ்நாக் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அவல் உப்புமாவை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவ் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சில பேர் லெமன் கூட புழிஞ்சு சாப்பிடுவாங்க. தேவைன்னா நீங்கள் லெமன் கூட இதில் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான டிஷ். நார்த் இந்தியன்ஸ் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா போஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கேளுங்க. ஏதாச்சும் நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.